ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பாலகிருஷ்ண ராமச்சந்திர கைரிக்கர் அப்படிங்கிறவர் தன்னுடைய அனுபவத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட 1936 ஜூலை மாதம் கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்கார். அதோட விவரத்தை நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு 35 வருடத்திற்கு முன்னாடி என்ன நிலவரம் இருந்தது அப்படிங்கிறத பத்தி இவர் சொல்றாரு. அதாவது இவர் 1936 தான் இந்த பேட்டியை கொடுத்திருக்காரு. அதுல இருந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சாயிபாபானா ஒரு பைத்தியக்கார ஃபக்கீர் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதனால ஸ்ரீ சாய்பாபாவை போய் பார்க்கணும், தரிசனம் பண்ற அந்த எண்ணங்கள் எதுவுமே இவருக்கு இருந்தது இல்லையா. அதுக்கப்புறம் பிராமணர்கள் எல்லாரும் கூட ஸ்ரீ சாயிபாபாவை தரிசனம் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு இவருக்கு தெரிய வந்திருக்கு. ஷீரடியில இருக்க அப்பா குல்கர்னி இவருக்கு தெரிஞ்சவர். அவரும் பாபாவோட பக்தியா இருக்கார், பாபா பால் ஈர்க்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதும் இவர் கேள்விப்பட்டிருக்காரு. இவர் சித்தலிய சேர்ந்தவர். சோ அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ சாய்பாபாவை போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு வந்துதான். சித்தலியில இவங்க அந்த வில்லேஜ் ஆபீசரா இருந்திருக்காரு. அதாவது இவங்க குடும்பம் பரம்பரையா இந்த வில்லேஜ் ஆபீசரா இருந்திருக்காங்க. இது கவர்மெண்டே இவங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த காலத்துல எல்லாம் ஷிரடிக்கு போனோம்னா சித்தலி வழியாவோ இல்ல ராம்பூர், ஜல்கான், வாடி, பிம்பல் வாடி, அதுக்கப்புறம் நாத் பாட்சலா, இந்த மாதிரி இடங்கள் வழியாதான் ஷீரடிக்கு வருவாங்களாம். அதெல்லாம் ஒரு ஒரு ரூட் ஷீரடிக்கு வர்றது. ஆனா இப்பெல்லாம் இந்த சித்தலி வழியா ஷிரடிக்கு போறதெல்லாம் பழக்கத்துல இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரும் அந்த ரூட்டை பிரயோகிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவர் ஷிரடிக்கு முதல் தடையா வந்தபோது துவாரகமாய்க்குள்ள வந்திருக்கார். அங்க உள்ள நுழைஞ்ச உடனேயே இவருடைய கால்ல ஒரு பைசா நாணயம் கால்ல பட்டுதான். சோ இது கால்ல இடரான உடனே அந்த காயினை எடுத்துட்டு போய் இவர் பாபா கிட்ட கொடுத்தாராம். கொடுத்துட்டு இது உங்களோட காயின், பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கொடுத்திருக்காரு. உடனே பாபா சொன்னாரா, இது உன்னுடைய காயின் தான், இதை நீ எடுத்துட்டு போ, இதை கொண்டு போய் உன்னோட வீட்டுல பூஜை அறையில மற்ற தெய்வங்கள் எல்லாம் வச்சு வழிபடுற இல்லையா, அங்கேயே இந்த காயினையும் வச்சு வழிபடு, இது உனக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு பாபா அறிவுறுத்தி இருக்காரு. அதே மாதிரி இவர் அந்த காயினை எடுத்துட்டு வீட்டுக்கு இவரோட பூஜை அறையில மற்ற சுவாமிகளுக்கு நடுவுல வச்சு பூஜை பண்ணாராம். அந்த காயின் இவருக்கு அவ்வளவு நன்மையை பயக்குச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த காயின் வந்ததுக்கு அப்புறமா இவர் சம்பாதிக்கிற பணத்தை இவரால நல்லா மிச்சம் பிடிக்க முடிஞ்சுதான். அந்த மாதிரி மிச்சம் பிடிச்சதுனால இவருடைய மனைவிக்கு தங்க வளையல்கள்லாம் கூட வாங்கி கொடுக்க முடிஞ்சுதான். நல்ல சீரும் சிறப்பமோட இவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய துஷ்ட காலம், அதாவது கெட்ட காலம்லாம் வர ஆரம்பிச்சது. இவர் கொஞ்சம் பயணம் எல்லாம் செய்ய வேண்டியதா இருந்திருக்கு. அதுலதான் எனக்கு பொல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, அதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் எனக்குள்ள வந்துருச்சு போல இருக்கு. அந்த தருணத்துல என்ன ஆயிருக்கு, இவர் எப்பவுமே வச்சு படிக்கிற போத்தி அப்படிங்கிற அந்த நூல் இருக்கு இல்லையா, மத சார்பான நூல்கள், இந்த மாதிரி பாராயண நூல்ல ஒரு நூலில் இவர் பாராயணம் பண்ற அந்த புத்தகத்தை இவருடைய நண்பருக்கு படிக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு. அந்த புத்தகத்துக்குள்ள இந்த காயின், அதாவது ஸ்ரீ சாயி பாபா இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா, அந்த காயினை அந்த புத்தகத்துக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அந்த புத்தகத்துல அது வச்சிருக்கதும் இவருக்கு தெரியல. இவர் அதை கவனிக்காமையே அந்த புக்கை அவர் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காயின் ஞாபகம் தேடினப்பதான் இது இந்த புத்தகத்துல வச்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதும், அந்த காயின் காணாம போயிடுச்சு அப்படிங்கிறதும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அப்பையில இருந்து இவருடைய கெட்ட காலங்கள் எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. ரொம்ப ஒரு துர்பாகியசாலியா ஆயிட்டேன் நானு அந்த காயினை தொலைச்சதுனால. ஏன்னா அந்த காயின் தொலைஞ்ச ஒரு 6 மாத காலத்திலேயே இவருடைய மனைவி இறந்துட்டாங்களாம். இவங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறமா இவருடைய வேலையும் போயிடுச்சு. அதாவது 1917-18 வாக்குல இவரோட வேலை போயிடுச்சு. வேலை போனதுக்கு அப்புறம் இவருக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை. அதாவது இந்த காயின் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும்
ரொம்ப கஷ்டமான நிலையில தான் இவர் குடும்பம் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு கஷ்டம்னா இரவு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்திருக்காங்க. அப்படி இருந்த குடும்பம் வந்து தங்க வளையல் வாங்குற அளவுக்கு பணம் கிடைச்சிருக்கு. இப்ப திருப்பியும் வந்து அதே கஷ்ட நிலைக்கு இவர் தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 1 வருட காலத்துல இவங்க அம்மாவும் இறந்துட்டாங்களாம். சுத்தமா காசே இல்லாம சாப்பாட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் இப்போ. ஆனாலும் ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீராம நவமிக்கு நான் ஷீரடிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதோட இவருடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது. ஓம் சாய்ராம்.